வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்துல வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு டம்மி முதலமைச்சர். அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது. நடந்தா கைது, பேசுனா கைது, சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலாம்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது. 2 வாரத்துக்கு முன்பு 2ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டெல்டாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்முடைய தலைவர் சொன்னதன் பேரில் தஞ்சாவூர்ல போய் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினதை வச்சுதான் ஏதோ கைது செய்ய வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு காவல்துறை என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய உதவியாளர் வந்து சொன்னார், இந்த மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க போலீஸ். நான் போய் முடிவுபட்டேன், சரி கைது பண்ண வந்திருக்கிறாங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், நேற்று என்னெல்லாம் பேசினேன், டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதுக்குதான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், இது என்ன அப்படி பேசிட்டேன்? டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை, விவசாயிகளை இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லலை. காவேரியில் தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயா நேற்று நீங்கள் தஞ்சாவூரில் பேசியிருக்கீங்க. ஆமாம் பேசுனேன். அதுக்கு என்னன்னா, அது விஷயமா கைது பண்ண வந்திருக்கோம். வெயிட் பண்ணுங்க, எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு சொல்லி அனுப்பணும், தலைவர்கிட்ட சொல்லணும். வழக்கறிஞர்கள் வந்தோடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஐயா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அதன் பிறகு நான் முதல்ல ஃபோன் பண்ணது நம்முடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன். அதே மாதிரி உடனே நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு 9:30 மணி 9:45 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. தலைவர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, கைதாகாத 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வை, கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசு, கொஞ்ச நேரம் உட்கார வை அப்படி நான் சொன்னேன். நான் வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, இது கைது பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பேசலை, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. தலைவர் சொல்லிட்டாங்க, இவர் என்ஆர் இளங்கோவனும் திரு வில்சன் அவர்களும் வருவாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு அதன் பிறகு என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு. நான் இதற்கெல்லாம் பயப்பட போகிறதில்ல, கைது பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நெல் வேகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த சட்ட போராட்டத்தை நீங்கள் உடனடியாக ஆரம்பிச்சிங்க. அப்போ கூட கைதாகி வண்டியில் ஏறும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க நினச்சிக்கிட்டாங்க இது பழி வாங்கும் போக்கு, நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படி. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. இல்லை சட்டமன்றம் கூட போகுது, 5ஆம் தேதியிலேருந்து சட்டமன்றம், உங்களை பேசுறதுக்கு நீங்கள் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? நான் சொன்னேன், அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. அப்படியே நாங்கள் கேள்வி கேட்டாலும் அங்கே அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிட்டாங்க. யாரு அமைச்சர்னு யாருக்குமே தெரியாதுங்க, யாரு சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்துல வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு டம்மி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது, அவருக்கும் யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு அந்த சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. பொதுவாக மற்ற இயக்கங்கள்லாம் ஒரு கைது விஷயம்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுவாங்க. ஆனா மிசா, எமர்ஜென்சி, இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதற்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். அதே மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போறதுக்குள்ள
என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்க தான். ரொம்ப முக்கியமா ஆளுங்கட்சியே போய் கோர்ட்ல போய் சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன், ஏங்க நேற்று நைட்டு தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன், சொல்லியிருந்தா நான் அங்கேயே தங்கியிருப்பேன். இப்படி மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு, அதையும் இங்க எடுத்துட்டீங்க. போகும்போது நானு சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப்பு போற மாதிரி தான் போனோம். கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியா பேசிக்கிட்டு சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்லை, எங்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்துதான். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாம மக்கள் வரி பணத்துல நாம ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறோம். இந்த அரசுக்கு நாம இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள், டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள், அவங்களுடைய செலவால, அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளா நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கோம்.